ஹாய் ஆல், இன்னைக்கு வந்து நம்ம ஃபிபொனாச்சி சீரிஸ் பிரிண்ட் பண்ணுறதோட லாஜிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிபொனாச்சி சீரிஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியலாக எனக்கு இப்போ சப்போஸ் ரெண்டு வேல்யூ நான் எடுத்துக்கிறேன், 0 1ன்னு எடுத்துக்கிறேன்னா, இப்போ அடுத்த நம்பர் என்ன வரும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருமோ அது வந்து எனக்கு நெக்ஸ்ட் வேல்யூ வரும். 0 + 1 என்ன 1, ஸோ 1 வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்னு பார்த்தா, இந்த 1 1 இந்த ரெண்டு 1 1 ஆட் பண்ணால் என்ன வரும் 2. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் 2 + 1 3. அதுக்கப்புறம் 3 + 2 5. 5 + 3 8. 8 + 5 13. அதுக்கப்புறம் 13 + 8 21. 21 + 13 34. ஸோ இந்த மாதிரி போகும். இது இப்போ எவ்வளோ வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ எனக்கு வந்து 10 வரைக்கும் இப்போ பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் ஃபிபொனாச்சி சீரிஸ். இப்போ என்னோட வேல்யூ 10ஆ இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நான் வந்து int n = 10ன்னு எடுத்துக்கிறேன். எவ்வளோ வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோமோ அதுதான் என்னோட வேல்யூ எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இனிஷியலாக இருக்கு இல்லையா, இந்த 0 1 அதை மட்டும் நான் வந்து ஒரு வேரியபிளில் வச்சுக்கிறேன். அப்போ int a = 0, அதுக்கப்புறம் int b = 1ன்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிளில் வச்சுக்கிறேன். ஏன்னா இனிஷியலாக எனக்கு ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸோட வேல்யூ வந்து எனக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், a + b பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரெண்டுமே பிரிண்ட் பண்ணிடுறேன். system.out.println system.out.printlnல a பிரிண்ட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ a, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு கமா, நெக்ஸ்ட் வேல்யூ என்ன b. ஸோ b பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து எனக்கு என்ன பிரிண்ட் பண்ண போறேன்னா, எனக்கு 2 பிரிண்ட் பண்ணும். ஸோ 2 பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஆனால் எனக்கு ஒரே லைனில் பிரிண்ட் ஆகணும் எல்லாமே. ஸோ அதனால் நான் print ln கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் நான் திரும்பவும் print ln கொடுத்துட்டா என்ன ஆயிரும்னா எனக்கு நியூ லைன் போகும் முடிச்சதும். ஸோ அதனால் நம்ம வந்து print lnக்கு பதிலாக print கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு சேம் லைனில் print ஆகும். ஸோ இங்கே print ஆகி முடிச்சதும் எனக்கு இதே லைனில் தான் இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன print பண்ணோம்னா a + b print பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கமா வரணும். ஸோ அதனால் கமா ப்ளஸ் a + b. ஓகே, ஸோ இதோட லாஜிக் எப்படி டிரைவ் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம், அவுட்புட்டில் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ns ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு 0 1 1 கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. முடிச்சாச்சு. இப்போ எனக்கு திரும்ப என்ன பிரிண்ட் ஆகணும், 1 1 வந்து நான் திரும்ப 1 + 1 2ன்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணும், இந்த a + b தான் என்னோட ரிசல்ட். ஸோ அதனால int result = a + b. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பிரிண்ட் பண்ணுறோம், ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எந்த வேல்யூஸ் ரெண்டையும் எடுத்துக்கணும், பியோட வேல்யூ தான் இப்போ ஏவா மாறிடும். ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, 0 இருந்துச்சு, பியோட வேல்யூ 1 இருந்தது. அதை வச்சு நான் ரிசல்ட் டிரைவ் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப ரிசல்ட் எனக்கு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன இருந்துச்சோ அது ஏக்கு வந்துடும். அப்போ a = b. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும், முதல்ல a = 0 இருந்துச்சு, இப்போ ஏவோட வேல்யூ 1ன்னு எடுக்கணும். ஸோ அதனால் a = b போட்டாச்சு. அடுத்து பியோட வேல்யூ என்ன எடுக்கணும், இந்த ரிசல்ட் எடுக்கணும். ஓகே, ஸோ ரிசல்ட் முடித்த பின்னாடி திரும்பவும் நான் என்ன பண்ணும், system.out.println a + b பண்ணுறேன். இப்போ என்ன ஆகிரும்னா 1 + 1 2ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, பிரிண்ட் ஆயிருக்கா கரெக்டாக? ஸோ 0 0 1 2 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதே ப்ராசஸ் தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ரிசல்ட்டில் a + b பண்ணுறது, இந்த ரிசல்ட் = a + b பண்ணுறது வந்து எனக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இது வந்து 2 டைம்ஸ் நம்ம இதே மாதிரி பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ மோர் தென் 1 டைம் நம்ம ஒரே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நான் ஒரு லூப்புக்குள்ளே கொண்டு வரேன். ஸோ ஃபார் int I = 0, I <, என்னோட வேல்யூ என்ன 10. ஸோ n i ++. ஸோ எனக்கு 0லேருந்து 9 வரைக்கும் எனக்கு இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நடக்கும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணிடுறேன்னா இதை அப்படியே எடுத்து லூப்புக்குள்ளே போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வந்து ரிசல்ட் = a + b வந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகிடுது. பிரிண்ட் ஆகி முடித்த பிறகு ஏவோட வேல்யூ எனக்கு பியில் வச்சிடும், பியோட வேல்யூ ரிசல்ட்டில் வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக திரும்ப எனக்கு லூப் கண்டினியூ ஆகும்.
நெக்ஸ்ட் லூப்பில் எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிரும்னா இந்த ரிசல்ட்டோட வேல்யூ, அதாவது இந்த 2 இருக்கு இல்லையா, அது பிரிண்ட் ஆயிரும். அதனால தான் நான் இந்த லூப் ரன் ஆகுறதுனால இந்த println ஸ்டேட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம், என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க, என்னோட வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எனக்கு 12 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா 34 உடைய எனக்கு ஸ்டாப் ஆயிடணும். பட் ஆனால் எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிடுது, 55 89 சேர்த்து பிரிண்ட் ஆயிருக்கு. அது ஏன் அப்படின்னா இதுக்குள்ள எனக்கு லூப்குள்ள 10 டைம்ஸ் நம்ம பிரிண்ட் பண்றோம். பட் ஆனால் எனக்கு ஆல்ரெடி 2 வேல்யூஸ் நம்ம அவுட் சைட் லூப் பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்போ எனக்கு உள்ள லூப் வந்து 8 டைம்ஸ் பிரிண்ட் ஆனா போதும். 8 டைம்ஸ்னா எனக்கு 0க்கும் 1க்கும் ஆல்ரெடி எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு, 0வும் 1ம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால லூப் எனக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும், 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்க. ஓகேவா, கரெக்டாக 21 34 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ சப்போஸ் நீங்க வந்து 30 கொடுக்குறீங்க அப்படின்னா 30 வரைக்கும் எனக்கு சீரிஸ் கரெக்டாக பிரிண்ட் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.